சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பெண்கள்லாம் இப்போ விஜய்க்கு எதிராக இருக்காங்க சார். அவர் வந்து ஒர்த் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவங்க சங்கீதாவோட கேஸ் ரத்து கேஸு அதெல்லாம் 10 நாளில் வந்து விஜயோட செல்வாக்கே குறைஞ்சி போச்சு. இப்போ ஆக்சுவலாக பண்ணுற பிரச்சாரத்தில் தானே இருக்குது. அதனால் திமுக வந்து கடைசி நேரம் வரையும் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போவாங்கல்ல. என்டிஏ கூட்டணி இன்னும் சரியாக அமையலை, அதனால் இந்த மாதிரி தேர்தல் டேட்டு தள்ளி வச்சுருக்காங்களா? அதிகமாக கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியுது, ஆனால் குறைக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியுது. அதிகமாக கேட்குறாங்க. சிபிஎம்மோ சிபிஐயோ விடுதலை சிறுத்தைகளோ அதிகமாக கேட்குறாங்க. தேமுதிகவுக்கு அந்த மாதிரி கொள்கைகள் எதுவும் கிடையாது. அவங்க வந்து நம்ம கூட்டணியில் வந்திருக்கிறது அவங்க நன்மைக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம கொள்கை கூட்டணியாக இருக்கோம். அப்போ நாளைக்கு வந்து சுதீஷ்க்கு மந்திரி கொடுக்குறேன்னா அந்த சைடு போனாலும் போயிடுவாங்க, சொல்ல முடியாது. நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் 29க்கு முன்னாடி சுதீஷ்க்கு மந்திரி கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கேன்னா மாறி போனாலும் போயிடுவாங்க. பட் இவங்க அப்படி போக மாட்டாங்க. பிஜேபி எதிர்ப்பு நாளைக்கு எலெக்ஷன் பிரச்சாரத்தில் வந்து பிஜேபி எதிர்த்து இந்த அம்மா பேசுவாங்களான்னு டவுட் ஆக்சுவலாக. ஓ, அப்படி கூட இருக்கு. அம்மா பேச மாட்டாங்க. பேசுறதுக்காக எல்லாரும் தோழர்கள் எனக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி பேசுவாங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் கமிஷன் வாக்குப்பதிவுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்பயுமே கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு ஒன்றா நடக்கிற ஒரே டேட்டில் இது வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாட்டு மாத்திரம் டேட்டு மாற்றிருக்காங்க. அதுக்கு பதில் அசாம், தமிழ்நாட்டுக்கு பதில் அசாம் சேர்த்துருக்கு. இதில் ஏதாவது உள்குத்து இருக்கா சார்? இல்லை, அதாவது வந்து இந்த வாட்டி தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணதில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து இப்போ கேரளாவில் வந்து 140 சீட் இருக்குது, அசாமில் 126 சீட் இருக்குது, புதுச்சேரியில் 30 சீட் இருக்குது. எல்லாமே வந்து குறைவாக இருக்கிறதுனால செக்யூரிட்டி போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஈஸின்றதுனால தமிழ்நாட்டில் 234, வெஸ்ட் பெங்காலில் 292. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் அங்கே தான் தேவைப்படும். தொகுதியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அதை கடைசியில் கொண்டு போயிட்டாங்க போட்டுருக்கு 9லேருந்து. வழக்கமாக 96லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரிக்கு கிட்டத்தட்ட ஒரே நாளில் தான் தேர்தல். ஆமாம், ஒரே நாள். இந்த வாட்டி கொஞ்சம் அட்வான்ஸாக இன்னிலேருந்தே வேட்புமனு தாக்கல் ஆரம்பம். இன்னிலேருந்தே வேட்புமனு புதுச்சேரியில் ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து 30 கான்ஸ்டியூன்சி அப்படின்ற போது அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து உள்குத்து எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் அசாமில் மகளிருக்கு 40 லட்சம் மகளிருக்கு 30,000 இது பண்ணியிருக்காங்க. புதுச்சேரியில் 2,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஏறக்குறைய 9,000 கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க அந்த எஃபெக்டை சீக்கிரமாக அறுவடை செய்யணும்ன்ட்டு அங்கே டேட்டு கொடுத்துட்டு இங்கே திமுகவுக்கு அந்த பலன் வரக்கூடாதுன்ட்டு டேட்டை தள்ளி போயிருக்கலாம். அதுவும் ஒரு இது இருக்குல்ல சார்? இல்லை, மக்கள் ஒன்றும் இண்டிவிஜுவலாக பணம் ரிசீவ் பண்ணுறவங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க பண்ணுற பிரச்சாரத்தில் தானே இருக்குது. அதனால் திமுக வந்து அதை கடைசி நேரம் வரையும் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போவாங்கல்ல. அதனால் அவங்க அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவ்வளோ மறக்கிறவங்க மறக்க தான் செய்வாங்க. பட் பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை வந்து திருப்பி அதை கொண்டு போவாங்கல்ல. அதனால் வந்து அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை பண்ண என்டிஏ கூட்டணி இன்னும் சரியாக அமையலை, அதனால் இந்த மாதிரி தேர்தல் டேட்டு தள்ளி வச்சுருக்காங்களா? என்டிஏ கூட்டணி இனிமேல் அமையாது, அவ்வளோதான். என்டிஏ கூட்டணி இதுக்கு மேலே யாரும் வந்து சேர மாட்டாங்க. அப்போனா தாவிக்கா வரும்ன்ட்டு அது இன்னையோட நிர்மல்குமார் புதுசாக பேசிட்டார். அவர் தான் யாரோடையும் பேசலை, அதெல்லாம் வதந்தின்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்களா சார், திமுக கூட்டணி 2019, 2021, 2024 வரைக்கும் இன்டாக்டாக இருந்தது. எந்த புகைச்சலும் இல்லை, யாருக்கிட்ட எல்லாருமே ஒற்றுமையோடு நமக்கு பாஜக என்ற ஒரே பாசிச எதிரி தமிழகத்தில் வந்துடக்கூடாது, மத சார்பற்ற கூட்டணியாக இருந்தது. அப்படி இருக்க இப்போ வந்து விசிகாவும் முரண்டு பிடிக்கிறது, 2 கம்யூனிஸ்டுகளும் முரண்டு பிடிக்கிறது. உண்மையிலே அவங்களுக்கு தான் அதிகமான தொகுதி கொடுத்துருக்கணும். இப்போ அவங்களுக்கு குறைக்கிறது திரு ஸ்டாலின் சரியா? இது இல்லை, குறைக்கிறாரா இல்லையான்றது இனிமேல் தான் தெரியும்.
அவங்க அதிகமாக கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஆனால் குறைக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியுது. அதிகமாக கேட்குறாங்க. சிபிஎம்மோ சிபிஐயோ விடுதலை சிறுத்தைகளோ அதிகமாக கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு கொடுக்குற மாதிரியே எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு 8 கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 8 கொடுக்கணும், அவங்களுக்கு 6 கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 6 கொடுக்கணும். அதனால் அவங்களோட எங்களை குறைச்சிடாதீங்க, நாங்கள் உங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் மோடி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கோம், பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கோம், கொள்கை கூட்டணியாக இருக்கோம். தேமுதிகவுக்கு அந்த மாதிரி கொள்கைகள் எதுவும் கிடையாது. அவங்க வந்து நம்ம கூட்டணியில் வந்திருக்கிறது அவங்க நன்மைக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம கொள்கை கூட்டணியாக இருக்கோம். அதனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறத எங்களுக்கும் கொடுக்கணும். நாங்கள் உங்களோட உறுதுணையாக உற்றத்துறையாக வந்துட்டுருக்கோம். உங்கள் கவர்மெண்ட்டை பல இடத்துல நாங்கள் விமர்சனமே பண்ணுறதில்ல. அதனால் எங்களுக்கு நிறையா கெட்ட பேர் வந்திருக்கு. அதனால் நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு வந்து கவனிங்க, எங்களுக்கு அதிகமாக கொடுங்க அப்படின்றாங்க. அதிகமாக கொடுக்காட்டியும் பரவாயில்ல, குறைச்சிடாதீங்க, தேமுதிகவுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுவே கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாட்டி பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க 2 கம்யூனிஸ்ட்டுகளும் சரி. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும், இல்லைன்னா நாங்கள் தேர்தலில் போட்டியிடல, ஆதரவு தரோன்ட்டு அந்த நிலைமைக்கு போயிட்டாரா சார் அவரே? அவர் போகலாம், பின்ன வருத்தப்படுற. அவர் சொல்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல ஆக்சுவலாக. அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் நாங்கள் சட்டசபைக்குள்ளே போனால் தான் மக்கள் பிரச்சனையெல்லாம் எடுத்து வைப்போன்றாரு. பட் போன வாட்டி 6 சீட் கொடுத்தாங்க, அவங்க 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. அவங்க சிபிஐ சிபிஎம் 2 பேருமே 6 கொடுத்ததில் 2 தான் ஜெயிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் 6 கொடுத்து 4 ஜெயிச்சாங்க ஆக்சுவலாக. இப்போ 2 இடத்துல ஜெயிக்கும் போது அவங்களுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த வாட்டி 4 கொடுத்து 3 ஜெயிக்கலான்ற மாதிரி ஏதோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. அவங்க வேண்டாம், எனக்கு கொடுத்தா அவங்க டிஎம்கேடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இப்படி 4ன்னு ஆரம்பித்தா தான் போன வாட்டி கொடுத்ததோடு அவங்க நிற்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க போல் இருக்கு. 4ன்னு சொன்னால் தான் அட்லீஸ்ட் போன வாட்டி கொடுத்தது கூடியா அப்படின்ற லெவலோட போயிடுவாங்க. ஆனால் மதிமுகவை டீல் பண்ணது மூலமாக ஒரு விஷயத்தை திமுக தெளிவுபடுத்திருக்காங்க. இல்லை சார், மதிமுக டீல் பண்ண மூலம் என்ன விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க சார்? அவங்களுக்கு 4 சீட் தான் கொடுத்தாங்க. 3 சீட்டை உதவி சூழலில் போட்டு 1 சீட்டை தனியாக நீ வேணா அவங்க சின்னத்தில் நின்றுட்டாங்க. அவங்க எங்களுக்கு இப்போ டபுள் டிஜிட்டில் வேணும், 6 சீட் நிற்க போகிறோம், 6 சீட்டும் தனி சின்னம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எடுபடலையா கடைசியில்? அப்போனா மதிமுக 1 சீட்டு தானே கொடுத்துருக்காங்க. மதிமுக 1 சீட், மற்ற 3 சீட்டு உதயசூரியன் சின்னத்தில் கொடுத்த. அப்ப அது தனக்குத்தானே திமுக தொகுதி ஒதுக்கிதா? அப்படியே எடுக்கலாம்ல. இது எப்படி ஒரு வேடிக்கையான இது. 6 சீட்டு உதவி சொல்லுது இல்லை மதிமுக. ஆமா சார். அதனால இல்லை, அப்படி பார்த்தா அதிமுக கூட பல பேர் ரெட்டையில நிற்கிறாங்களே, அது ரைட்டு. இது வந்து ஒரு பெரிய கட்சி வந்து அந்த சின்னம் முக்கியன்றதுனால அவங்க வந்து சின்னத்தை அவங்க நான் அதிகமான இடங்களில் போட்டி போடணும் இந்த சின்னம்ன்ற அடிப்படையில் அதை பண்ணுறாங்க. ஆனால் போட்டி போடுற கட்சி தான் யோசிக்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்தால் எப்போ ரெக்கக்னிஷன் வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஆனால் அவங்களுக்கும் வந்து தனிச்சின்னத்துலன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு தனிச்சின்னம் குருவி காக்கான்னு ஒரு சின்னத்தில் நிற்கலாம்னு வச்சுக்கோங்களேன். குருவி காக்கா நிற்கிறதுக்கும் அதோட ரெட்டையிலை போட்டி போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரெட்டையிலையே மக்களுக்கு அறிமுகமான சின்னம். அப்போ அந்த இடத்துல அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் குருவியும் காக்காவும் தோற்று போயிடும். அதான் அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல உதயசூரியன் இருந்தால் போட்டி பலமாக இருக்கும்ல, அந்த இடத்துல தான் அவங்க டிஎம்கே சொல்கிறாங்க. அந்த இதுதான் தனக்கு. ஆனால் மதிமுக 1 தொகுதி தான் கணக்கு எடுத்துட்டா. ஆமாம், தனி சின்னத்தில் 1 தொகுதி தான். அது ஜெயிச்ச பிறகு நான் மதிமுக சொல்லிக்கலாம், அசம்பிளிக்குள்ளே நீங்கள் திமுக தான் சார். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகாவும் தேமுக கொடுத்த அந்த ரெட்டப்படையை தான் வேணும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுனால அவங்களும் டிமாண்ட் பண்ணுறாங்களா சார்? தேமுதிக இல்லை விசிகா அவங்க அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்த்துன்னு இருக்காங்கன்னா, தேமுதிகவுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் இப்போ இந்த 3 பேருக்கும் ஒரு முக்கியமான பொசிஷனாக இருக்குது. அவர் எவ்வளோ கொடுத்துக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்றபடி அது ஈக்குவலாகவோ அதுக்கு அதிகமாகவோ கேட்பாங்க. விசிகா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கி அது வெற்றி பெற்றாலும் தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு வாக்கு எண்ணிக்கை பிறகு ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தால் கூட இவங்க எப்பயுமே அதிமுக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்க இவங்க கேட்ட தொகுதி கொடுக்கலாம் இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள்? கண்டிப்பாக இப்படி அடம் பிடிக்கல. கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் போன வாட்டி கொடுத்ததை விட ஒரு சீட் அதிகமாக கொடுக்கலாம் அல்லது குறைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உறுதியாக உற்ற தோழர்களாக வந்து 3 எலெக்ஷனாக கூட வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் குறைச்சாருன்னா அதை விட அநியாயம் எதுவும் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் தேமுதிக வந்து நம்ப முடியாது. அதுதான் எனக்கு அவங்கள வந்து நம்ப முடியாது. அவங்கள வந்து இப்போ ஸ்டாலின் எதுக்கு சேர்த்துட்டு இருக்காருன்னா,
இந்த எலெக்ஷனை நோக்கி போகும்போது நம்ம எல்லாரையும் விடக்கூடாது. காங்கிரஸ் ஒரு வேளை போயிட்டுனா வரா மாதிரி இல்லை, அது ஆக்சுவலாக அது போகிற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு தேமுதிக அர்ஜென்டாக உள்ளதுக்கு போட்டாங்க. காங்கிரஸ் இப்போ அங்கே இருக்குது. ஆனால் தேமுதிக வந்து இவங்களுடைய கொள்கை வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே கொள்கை, ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி. தேமுதிகவுக்கு அந்த கொள்கை கிடையாது. அப்போ நாளைக்கு வந்து சுதீஷ்க்கு மந்திரி கொடுக்குறேன்னா அந்த சைடு போனாலும் போயிடுவாங்க, சொல்ல முடியாது. நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் 29க்கு முன்னாடி சுதீஷ்க்கு மந்திரி கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கேன்னா மாறி போனாலும் போயிடுவாங்க. பட் இவங்க அப்படி போக மாட்டாங்க. அப்போது ஸ்டாலின் வந்து இந்த இடத்துல சிபிஐக்கோ சிபிஎம்முக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ குறைக்கக்கூடாது, கூட்டி கொடுக்குறவர்களோ குறைக்கக்கூடாது குறைஞ்சபட்சம். அப்போனா உண்மையில் ஆனால் உங்களுக்கு 2 கம்யூனிஸ்டும் 5 தொகுதி தான் தருவோன்றாரு, இவங்களுக்கும் விசிகாவுக்கும் ஒற்றை இலக்கில் தான் தருவோன்றாரு. இது சரியா? இது வந்து தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் சரி, இது ஜெல் ஆகுமா? நம்மளை இப்படிலாம் இது பண்ணிட்டாங்களே, அந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? இப்போ கம்யூனிஸ்ட்ல இருந்து சரி, விசிகாவில் இருந்து அது ஓட்டா டிஎம்கே கன்வெர்ட் ஆகுமா? ஏன் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு வாரம் பிரச்சனையாக இருக்கும், முணுமுணுப்புகள்லாம் நிறையா இருக்கும். ஒரு வாரம் தேர்தல் அந்த வேட்பாளர் அறிவிப்பு அதெல்லாம் போது பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ 21லேயே வந்து 6 சீட் கொடுக்கும்போதே விடுதலை சிறுத்தைகள் அப்ஜெக்ட் பண்ணாங்க, அவங்க கட்சிக்காரங்களாம் அப்ஜெக்ட் பண்ணாங்க. அவங்க ஆஃபீஸில் அவர் வந்து இது முடிச்சுட்டு போன போது அங்கே கத்தினாங்க. அவங்க ஆஃபீஸில் திருமாவளவன் எடுத்து இல்லை நமக்கு 6 சீட் வேண்டாம்னு சொல்லுங்கள், நம்ம தனியாகவே நிற்கலாம்னா அங்கே கோஷம் போட்டாங்க. ஆனால் என்னென்னா ஒரு கட்சித் தலைவர் வந்து எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது வின் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் பார்ப்பார். ஸோ அந்த சூழலில் பார்க்கும்போது இதில் இருந்தால் வந்து வின் பண்ணலாம், 6 சீட் இருந்தாலுமே இந்த வாட்டி நம்ம 4 வின் பண்ணலாம், இல்லை 5 வின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கட்சியோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அவர் வந்து ஏற்றுக்கலாம். அன்றைக்கி வைகோ வந்து வெளில வந்து என்ன சொல்கிறார் மைக்கில், நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, மகிழ்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் சிபிஐக்கோ சிபிஎம்முக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ திமுக அவங்களுக்கு இருக்கிறத குறைக்காமல் ஒரு சீட் அதிகமாக கொடுக்குறதோ இல்லை தேமுதிகவுக்கு ஈக்குவலாக கொடுக்குறதோ நடக்கணும். இல்லை குறைச்சி தான் கொடுக்குறாங்க, அதை இவங்களும் ஏற்றுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், ஏற்றுன்னு நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோன்னு சொன்னாங்கன்னா அது வந்து உண்மையாக இருக்காது. அது ஆக்சுவலாக உண்மையிலே மதிமுக கூட அடம் பிடிச்சாங்க, எங்களுக்கு 6 தொகுதிகள் வேணும், 4 தொகுதியில் எங்களுக்கு வேணாம், அப்படி இல்லைன்னா 4 தொகுதியில் எங்கள் சின்னத்தில் வேணும். ஆனால் கடைசியில் அவங்கள வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களும், அதாவது விசிகாவும் 2 கம்யூனிஸ்டும் வழிக்கு வந்துடுவோம், நம்ம கொடுக்குறது தான் ஏற்றுக்குவாங்க அப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க 234 தொகுதியும் சர்வே பண்ணி ஒரு தடவைக்கு 4 தடவை சர்வே பண்ணி யார் யாருக்கு எங்கே செல்வாக்கு இருக்குது எல்லாம் பார்த்துட்டு தாங்கள் போட்டி போடுற தொகுதியோட எண்ணிக்கை 188 போன வாட்டி, இந்த வாட்டி அது 170 175க்குள்ளே இருக்கணும்னு நினச்சி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையிலலாம் சில பேருக்குலாம் குறைக்கணும். ஆனால் தேமுதிக வந்திருக்குன்னு சொல்லி குறைக்கும்போது தான் இவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் குறைச்சிக்கோங்க, கூட்டணிக்கு தலைமை தாங்கிற நீங்கள் குறைச்சிக்கோங்கன்றது இவங்க சொல்கிறது பாயிண்ட்டாக இருக்குது. நாங்களும் தான் குறைச்சிக்கிறோம், நாங்கள் 188லேருந்து 175 வந்திருக்கோம், நீங்கள் தேமுதிக சேர்த்ததுனால எங்களை குறைச்சிக்க சொல்லாதீங்க அப்படின்னு இவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அது கரெக்டான பாயிண்ட். ஏன்னா இவங்க கொள்கை அடிப்படையில் திமுகவோடு இருக்காங்க. தேமுதிக வந்து ஒரு இந்த எலெக்ஷனுக்காக கூட்டணி சேர்ந்துருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிஜேபி எதிர்ப்பு. நாளைக்கு எலெக்ஷன் பிரச்சாரத்தில் வந்து பிஜேபி எதிர்த்து இந்த அம்மா பேசுவாங்களான்னு டவுட் ஆக்சுவலாக. அப்படி கூட இருக்கு. அம்மா பேச மாட்டாங்க, பேசுறதுக்கான எல்லாரும் தோழர்கள் எனக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி பேசுவாங்க? திமுகவுடைய கோஷமே என்னவா இருக்கு? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டின்னு தான் சொல்றாரு, பாஜகவுக்கும் இந்துத்துவாவுக்கும் திராவிட கருத்தியலுக்கும் தானே போட்டின்றாரு. அப்போ அந்த அம்மா அதில் எங்கே ஃபிட் ஆகிறாங்க? அந்த அம்மா நாளைக்கு பிஜேபி மத்திய அரசு ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் பேச மாட்டாங்க. ஏன்னா சுதீஷ் அங்கே எம்பி ஆகிட்டார்ல, அங்கே மந்திரி ஆகிறது என்னன்னா அடுத்த கட்டமாக ட்ரை பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து பாஜக எடுத்து பேச மாட்டாங்க. அந்த சேனல் ஓப்பனாக வச்சு தான் இருப்பாங்க. அப்படின்னா இவருக்கு என்னன்னா இந்த எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் தேமுதிகவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு 2000 ஓட்டு 1000 ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்கு. சரி, அதை வாங்கி நம்ம இந்த 3 மணி 4 மணி போட்டியில் 1500 தோக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா தான் சேர்த்து விட்டுருக்காரு அவர் ஆக்சுவலாக. பட் அவங்க நம்பிக்கைக்குரிய ஒரு தோழமை கிடையாது தேமுதிக. அது வந்து ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் போயிடுவாங்கன்னு ஒரு 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 எமர்ஜென்சிக்கு இழுத்து போட்டார், கண்டிஜென்சிக்கு இழுத்து போட்டாரே தவிர மற்றபடி அவங்க வந்து நம்பிக்கைக்குரிய தோழமை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க வாக்கு சதவீதம் கூட மிக கம்மி தானே சார்? அதான் விட ஒப்பிட்டும் போது மிக கம்மி தானே சார்? கரெக்டுங்க. ஆனால் எந்த கட்டத்தில் அவங்க இழுத்தாங்க? காங்கிரஸே இல்லாத போனால் என்ன பண்ணுறது? அது இழுத்ததுனால தான் இப்போ என்னாச்சுன்னா தேமுதிக உள்ளே இருக்கிறதுனால தான் வந்து பாஜகனால் அந்த இந்துத்துவ ஓட்டை முழுசாக வாங்க முடியாது. ஏன்னா அந்த உயர் ஜாதிக்கள்லாம் வந்து தேமுதிக ஆதரவுலாம் கொஞ்சம் இருக்குது. அந்த இந்துத்துவ கன்சாலிடேஷனை ப்ரிவென்ட் பண்ணிட்டார் அந்த இடத்துல ஸ்டாலின். தேமுதிக எழுத்ததன் மூலமாக அந்த தெலுங்கு பேசுகிறவங்க அது நிறைய இடைநிலை ஜாதிகள் ஓட்டெல்லாம் நாயுடு அந்த ஓட்டெல்லாம் வாங்கிடுவாங்கல்ல,
அது ஒரு ஐடியாவோட தான் இழுத்து போட்டார். ஆனால் அதுக்குன்னு சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளை வந்து தேமுதிக காமிச்சு அவங்கள வந்து கொஞ்சம் தொகுதிகளை குறைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாருன்னா சரியாக வராது. ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 38%, அதிமுகவுக்கு 40%. அதை தொகுதியாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அதிமுக 114 124 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவே திமுகவுக்கு 104 114 சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் மைக்ரோ லெவலில் கணக்கு போட்டு சர்வே எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கே சார், இது ஒரு அதிர்ச்சியான ஒரு இது தானே. நான் வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து கொஸ்டின் பண்ண வரல, அவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. அந்த கருத்து கணிப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அவங்க எஸ்ஐஆர்லேருந்து பார்த்தீங்கன்னாலே திமுக வந்து மைக்ரோ லெவலில் வீடு வீடாக போய் வேலை செய்கிறாங்க. அந்த மகளிர் அணிலாம் குடும்பம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக போயிட்டுலாம் வேலை செஞ்சாங்க. ஒரு வாக்குச்சாவடியில் 1900 ஓட்டில் 350 ஓட்டு வாங்கணும்னு ஒரு டார்கெட் வச்சு அவங்க வேலை செஞ்சாங்க. அதில் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கட்டுமானம் இருக்குது, அதனால் அவங்க அதை வந்து அந்த ஓட்டை வாங்க முடியும்னு நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு இருக்கிறத நான் ஒன்றும் நம்மளை அவங்களோட கருத்து கணிப்பு நான் டிஸ்பியூட்லாம் பண்ணலை. அது வந்து இருக்குது, கடுமையான போட்டி இருந்தால் இந்த கருத்து கணிப்பு எப்படி பார்க்குறேன்னா போட்டி ஒரு வேளை கடுமையாக இருக்குமோன்னு பார்க்குறேன். ஆனால் இன்னொரு பாயிண்ட்டு, தாவேக்கா எவ்வளோ ஓட்டை பிரிக்கும், யாரை ஸ்பாயில் பண்ணுன்ற முக்கியமான கேள்வி இருக்குது. அதுக்கான பதில் இந்த சர்வேல இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, இந்த தாவேக்காவுக்கு 15%, 6லேருந்து 12 தொகுதிகள் கிடைக்கும். சொன்ன மாதிரி இந்த 4 முனை போட்டின்றது 1000 ஓட்டு 500 ஓட்டு 200 ஓட்டுலாம் ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் நடக்கும். அதனால் இந்த சர்வேக்கெல்லாம் ரொம்ப நெக் டு நெக் அப்படின்னு இருந்தால் கூட அல்டிமேட்டாக எப்படி போய் முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4 முனை போட்டின்ற அப்படிப்பட்ட போட்டி. அதனால் தாவேக்கா எப்படி யாரை டேமேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க திமுகவை டேமேஜ் பண்ணுவாங்களா, அதிமுகவை டேமேஜ் பண்ணுவாங்களா, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் டேமேஜ் பண்ணுவாங்களா, இது சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த 4 முனை போட்டியில் இந்த மாதிரி சர்வேக்கள் நேரோவாக இருக்கிற சர்வேக்கள்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கலாமே தவிர இதுதான் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சமயம் எழுப்பர்களை வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக அப்படியே என்டிஏ பாஜக அதிமுக கூட்டணி போயிடும், அப்படி இப்பயே கரெக்டாக எடுத்துடலாமா? இழுபறி வந்தால் தேமுதிக போகிறதோ இல்லையா, முதல்ல தாவேக்கா போயிடும். 6 சீட்டு வாங்கினோட தாவேக்கா போயிடும். காங்கிரஸ் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி கிடையாதுன்னு ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம் சார், எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி வச்சுக்கலாம்னு ஒரு வருவாங்க சார். நீங்கள் திமுகவை அகற்ற வேண்டும், அவ்வளோதான். சரி, நீங்கள் சொல்கிறீங்க திமுக எப்பயுமே 2019, 2021, 2024 3 தேர்தலையும் பாஜக வச்சு தான் அவங்க கேம் பிளே பண்ணி வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ வந்து விஜய்க்கு இவ்வளோ அழுத்தம் கொடுத்து நீங்கள் பாஜக எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்ட்டு அழைச்சி போல சார், அப்போனா இந்த ஓட்டும் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல? இந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டு அவருக்கும் கிடைக்கலாம் இல்லை? இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் தாவேக்கா வந்து அங்கே போலேன்னா எடப்பாடி அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அது ரைட் சார். இதில் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, அவன் வந்து அவனுக்கு 50 சீட் கொடுக்கணும், 50 சீட் கொடுத்தா தான் போட்டி போகிற இடம் குறைஞ்சோன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அது குறைஞ்சா அவருக்கு மெஜாரிட்டி வராது, அதே பயப்படுறாரு. ஆனால் பாஜகவும் இப்படியும் கணக்கு போட்டிருக்கலாம்ல, தமக்கு எதிரான வாக்குகள் பிரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டு அதுவும் ஒரு நாடகம் போல நடத்திருக்காங்களா? இன்ஃபேக்ட் வந்து தாவேக்கா தனியாக நிற்கிறது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க யார் ஓட்டை பிரிப்பாங்கன்னு தெரியல. தாவேக்கா அதிமுக பாஜகவோட போயிருந்து வச்சுக்கோங்க, திமுக வெற்றி நிச்சயம் என்னோட பாயிண்ட். திமுக வெற்றி நிச்சயம். ஆனால் நீங்கள் சொல்றீங்க அப்படியே பாஜக அதிமுக கூட்டணியோடு தாவேக்கா போயிருந்தா ஏறக்குறைய 150லிருந்து 200 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய கருத்து கணிப்பாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர் சொல்றாங்க சார். தமிழகத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் நம்பல. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அது கெமிஸ்ட்ரியே அங்கே மாறிட்டு திமுக அணி பிரமாதமாக வின் பண்ணும். 14% மைனாரிட்டி ஓட்டு அங்கே போயிடும், கூட ஒரு 20% வாங்கினா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அப்ப உங்களுடைய கணக்குப்படி பார்த்தா இப்ப தாவேக்கா தனியா திமுகவுக்கு பிரச்சனை இருக்கலாம், அதிமுக ஓட்டையும் பிரிப்பாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக தாவேக்கா ரெண்டுத்துக்கும் போகும்ல. ஆனா அவர் வந்து நிறைய ஸ்பாயில் பண்ற போது பாத்தீங்கன்னா விசிகாவும்
திமுகவும் இப்படிப்பட்டவங்க தானே அவர் நிறைய ஸ்பாயில் பண்ற. அதாவது இது இல்ல நம்ம பெண்கள் ஓட்டு அதிகமா போகுதுன்ட்டு இல்ல பெண்கள்லாம் இப்போ விஜய்க்கு எதிராக இருக்காங்க சார். அவர் வந்து ஒர்த்து இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவங்க சங்கீதாவோட கேஸ் ரத்து கேஸு அதெல்லாம் 10 நாளில் வந்து விஜயோட செல்வாக்கே குறைஞ்சி போச்சு இப்போ ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சார் அவர் இந்த கருத்து கணிப்பெல்லாம் எப்போ எடுத்தாங்க தெரியாது. இப்போ எடுத்துருந்தாங்கன்னா 10% ஓட்டு கூட இல்லை சார். விஜய் வந்து தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு. ஒரு கொள்கை உறுதியாக இருக்காரு இல்லை, அதாவது இந்த தேர்தல் சமயத்தில் தன் மனைவியை தனக்கு எதிராக விவாகரத்து போட்டிருப்ப அவர் வேறொரு நடிகையுடன் இருக்கிறாருன்ட்டு அப்படி சொன்ன அவர் சொன்ன உடனே ஒரு கல்யாணத்துக்கு திரிஷாவை இட்டுட்டு போறாரு சார். அப்படி வந்து அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறார்கள, அது எப்படி அதுவும் பார்ப்பாங்கல்ல மக்கள். எங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒரு குறைந்தபட்ச விழுமியங்களோடு இருக்காங்க. ஒரு குறைந்தபட்ச வேல்யூஸ் இருக்கணுங்க. மேரிடு லைஃப்பில் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க, நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன்றீங்க, மக்களுக்கு தலைமை தாங்க வந்திருக்கேன்றீங்க, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்றீங்க. உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நேர்மை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும். அது கூட இல்லாட்டி உங்களை மக்கள் அன்றைக்கி நீங்கள் ஒர்த்து இல்லைன்னு பேசுனீங்கல்ல, பெண்கள் எதிர்க்கே பேசுனீங்கல்ல, அதுக்கப்புறம் அவருக்கு பெண்களுடைய ஓட்டு குறைஞ்சிருக்கான். பெண்களுடைய ஓட்டு ஒரு குடும்பத்தில் இன்னும் விவாகரத்தை ஒரு ஒய்ஃபை பார்த்து ஒர்த்து இல்லைன்னு பேசினா என்ன அர்த்தம்? ஏங்க நம்ம தமிழ்நாடு இன்னும் அந்த அளவுக்கு கீழே இறங்கி போகலைங்க. இவர் என்ன வேணா பண்ணுவார், இதை பார்த்துட்டு பொம்பளைங்களாம் சும்மா இருப்பாங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன்னா கட்டின பொண்டாட்டி இருக்கு, காப்பாற்ற தெரியல, நீ என்னெல்லாம் நாட்டை காப்பாற்ற போறேன்னு கேட்டிங்கன்னா. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்சி சரி இளைய தலைமை இது ஒரு சகஜமா எப்படி தான் தவறான வழி காட்டுறீங்கல்ல நீங்க. இல்ல ஒத்திருந்த வாழ்வு இல்ல பிரிஞ்சு போகணும், அது வேற விஷயம். டைவர்ஸ் ஆன பிறகு பேசுறது வேற விஷயம். டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இல்லாம பேசுனீங்கன்னா சார் இப்படி பல தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து முதலமைச்சராக இருக்காங்க. தெருவில் விஷயம் தெருவுக்கு வரல, இவங்க வீட்டு விஷயம் தான் தெருக்கு கண்ணுக்கு எதிராக வச்சிருந்தாங்க சார். கண்ணுக்கு யாரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கார்கள் எத்தனை இதுன்ட்டு தெரியும் இல்ல சார். அப்படி இருந்தும் ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்கல்ல தமிழக மக்கள். அவள் கீழே வரலன்னு சொல்றீங்கல்ல. விஷயம் கோர்ட்டுக்கு வரலையே சார். இங்கதான் விஷயம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இதுலதான் விஷயம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இல்ல தெரியும் இல்ல ஒரு தலைவருக்கு வந்தது இந்த விஷயம் தானே சார். அந்த விஷயம் கோர்ட்டுக்கு வந்ததா? வரலையே. அது நீங்க சொல்றீங்க. இப்ப வந்து சார் கத்திரிக்காய் காஞ்சா கடத்தருக்கு வந்தான்னு சார் கோர்ட்டுக்கு வந்துடுச்சு, மக்கள் முன்னாடி வந்துடுச்சு. நீ ஒரு அரசியல் தலைவர், நீங்க நான் மக்களை காப்பாற்ற வந்திருக்கேன், பெண்கள் பாதுகாப்புக்கு வந்திருக்கேன்ட்டு உன் பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன சார்? அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க? என்னை வீட்டில் வாழ விடுன்றாங்க. உங்க வீட்டில் அவங்களை அலோவ் பண்றீங்க, வாழவே விட மாட்டேன்றீங்கன்னா அப்புறம் பையனும் பொண்ணு என்ன பண்ற? நீங்க வந்து இளைஞர்களை காப்பாற்றி, உங்க பையன் ஒரு இளைஞர் தானே, அவன் உங்க கூட இல்லையா, அவன் தனியாக இருக்காம. இதெல்லாம் ஒரு தந்தையா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தந்தையா உங்க ரோல் என்ன? தமிழக ஒரு அரசியல் தலைவராக மாறுங்க. தந்தையா உங்க இதுவே அமெரிக்காவாக இருந்தால் நீங்கள் போட்டியே போட முடியாது. யாரும் கேஸ் போட்டவங்களை நிறுத்தி வச்சிருவான். அமெரிக்காவாக இருந்தால் விஷயமே வேற மாறி இருக்கும். அங்கே தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஒய்ஃப் வந்து விவாகரத்து கேஸ் போட்டிருக்கும் போது நீங்கள் திரிஷாவோட சுற்றிருந்தீங்கன்னா பார்க்குறவங்க என்ன சார் நினைப்பாங்க? இப்போ இதெல்லாம் வந்து சகஜமாக எடுத்துக்கிற விஷயங்கள் சில பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு குறைந்தபட்ச நேர்மைன்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாடு இன்னும் அவ்வளோ மோசமாக ஒன்றும் போயிடல சார். அல்ல இதில் பல ஆண்டுகளாக திமுக எப்ப 67 இருந்த ஆட்சிகள் இதெல்லாம் வந்து சகஜமா எடுத்துக்கிட்டாங்க சார். அப்பயே சார் எடுத்துக்கிட்டாங்க சார். கேஸ் கோர்ட்டுக்கு வரலையே, இங்கதான கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. கண் எதிரில் தெரிஞ்சு அது வேற விஷயம். இங்க கோர்ட்டு கேஸ் வந்து பொண்டாட்டி கோர்ட்டுக்கு போயிருக்காள. அதாவது பொண்டாட்டியாவது கோர்ட்டுக்கு போனாலும் நீங்க கேட்கலாம். யாராவது போனாலும் சொல்லுங்க, இறந்து போன தலைவர்கள் யாராவது பொண்டாட்டிங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னு சொல்லுங்க. யாரும் கோர்ட்டுக்கு போகல. இங்கதான் உங்க பொண்டாட்டி தானே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க வாழ்வு கூடுன்னு. அப்போட நீங்க சொல்றீங்க ஒரு தந்தையா உங்க கடமை என்ன பண்ணிருக்கீங்களா? நீங்க விவகாரத்தை ஆன பிறகு நீங்க என்ன வேணா பேசலாம். ஒருத்தர் இல்லைன்னு விவகாரத்தை ஆறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் மகளிருக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா எல்லாருமே அதை ஏத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே அதே மாதிரி பாஜக விஜயை கூட்டணிக்கு கொண்டு வரன்ட்டு அப்படி கூப்பிட்டும் அவர் ஸ்டடியா நிக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் கவனத்தில் கொள்ளும். அவர் சரியா நிக்கலைங்க. இந்த லேட்டஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். அவரை கூப்பிட்டா எனக்கு சீட்டு போட்டி போடுறது குறையும், அவர் கொண்டுறாதீங்கன்ட்டார் அவர். சார் அவரே தான் அங்கப்பா தாவேக்காவும் கொடி. அது பாஜக இல்லாத ஒரு கூட்டணிக்கு அவர் ட்ரை பண்ணி பார்த்தார். பாஜக கூட்டணியில் இருக்கிறப்ப சொன்னார் இல்ல. அவர் வந்து அந்த ஐடியாவில் தான் அவர் போனார். பாஜகவை கழட்டி விட்டு தாவேக்காவோட போலான்னு ஐடியாவில் இருந்தார். கடைசியில் பாஜக அவரை பிடிச்சி உள்ள போய் இழுத்து போட்டாங்க. அதனால அவர் பாஜகவோட இருக்கார். முதல்ல அவர் ட்ரை பண்ணது என்னன்னா, இப்ப பாஜக இல்லாத அதிமுக தாவேக கூட்டணின்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதோட டைனமிக்ஸ் வேற.
அதிமுக, பாஜக, தாவேக்கான அதோட டைனமிக்ஸ் வேற. அதனால இந்த கூட்டணியில வந்து இடங்கள் பகிர்ந்து கொள்வதில் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போனா இப்பவே பாருங்களேன், தினகரனுக்கு யார் சீட் கொடுக்க போறா? தேமுதிக, பாஜக சீட் கொடுக்க போகுது, அதிமுக சீட் கொடுக்க போகுது. இரட்டை இலை ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. ஒரு இலையில வந்து அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, ஒரு இலையில வந்து பாஜக இருக்கு, தினகரன் இருக்காரு. இந்த ரெண்டு இலைக்கு தனித்தனியா பரிமாற வேண்டியிருக்கு சாம்பார், ரசம், மோர்லாம். அப்போனா விஜயா திமுகவுக்கு பெரும் சேதாரம் இல்லை இதனால. சங்கீதா விஷயத்தினால பெண்கள் ஓட்டு திரும்பவும் நமக்கு வரும்ட்டு நான் அப்படிலாம் அந்த எண்டுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க, அந்த கருத்துல அந்த எண்டுக்கெல்லாம் நான் போல. விஜய்னால சேதாரம் உண்டு, திமுகவுக்கும் உண்டு, அதிமுகவுக்கும் உண்டு. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால இப்ப ஜட்ஜ் பண்ண முடியல. அதுதான் பாயிண்ட். ஏன்னா இந்த எலெக்ஷனோட முக்கியமான பாயிண்டே என்னன்னா விஜய் தான். விஜய் தான் வந்து ஒரு ஸ்பாயிலராக இருக்க போறாரா, கேம் சேஞ்சராக இருக்க போறாரா, அதுதான் இங்கே பாயிண்ட். அப்போனா இப்போ வந்து திமுக கூட்டணியில் விசிக, காங்கிரஸ், மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட்டும் பயங்கரமான மன வெறுப்போடு தான் கூட்டணியில் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கப்ப இப்போ விஜய் வேற வந்திருக்க அந்த ஓட்டு சதவீதம். அப்போனா இது ஸ்பாயில் பண்ணி திமுகவுக்கு 2011 வந்த எதிர்கட்சி ஆக முடியாத நிலைமைக்கும் வரலாம் இல்ல. ஏன்னா ஒற்றுமை இல்லை. இப்ப திமுக கூட்டணியில ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமையெல்லாம் டெம்பரரி சார், அது இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிடும். பட் நம்ம பாயிண்ட் அது இல்லை. தாவேக்கா எவ்வளோ டேமேஜ் பண்ணணும், அது அதிமுகவை எந்த இடத்துல பண்ணணும், திமுகவை எந்த இடத்துல பண்ணணும், இதனால் வெற்றி எப்படி குறையும், நம்பர் 200 ஓட்டில் தோக்குறது, 100 ஓட்டில் தோக்குறது. ஏன்னா தாவேக்கா வெற்றி பெற முடியாது ஒரு தொகுதியில். நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, தாவேக்கா ஒரு தொகுதியில் தனியாக வெற்றி பெற முடியாது. ஒருவேளை விஜய் வேணால் வெற்றி பெறலாமே தவிர தாவேக்கா இங்கே கட்சி 234 தொகுதியில் போட்டி போட்டாலும் 200 தொகுதிகள் அது வெற்றி பெறத்துக்கான 233 தொகுதிகளே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் 1 லட்சம் ஓட்டு இருக்காது. அது கூட்டணியும் அதுக்கிட்ட யாரும் கிடையாது. அதுக்கு 20,000 30,000 ஓட்டு இருக்கலாம். அந்த ஓட்டை வாங்கி நீங்கள் வின் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஓட்டை வாங்கி நீங்கள் நாம் தமிழரை டேமேஜ் பண்ணலாம், திமுகவை டேமேஜ் பண்ணலாம், அதிமுகவை டேமேஜ் பண்ணலாம். அதுதான் இங்கே நடக்க போகுது. மேக்சிமம் டேமேஜ் யாரை பண்ண போறாருன்னு தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அப்போனா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கூட்டணியும் 118 எடுப்பதற்கும் டவுட்டு தான்றீங்க? இல்லை, இது இருக்கலாம். இழுபறியான நிலைமை வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கு. ஆமாம், சரி சார், பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. Super Sarvana Stores.